கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் தகப்பனே, இந்த சமூக தப்பத்து செய்தியில் உம்முடைய வசனத்தை நாங்கள் பிட்டு சுட சுட பார்க்கும்படியாக தகப்பனே, அதை உண்டு அதன்படி நடக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இந்த வேளையில் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. பிசாசானவன் வந்து இந்த வசனத்தை திருடி கொண்டு போகாதபடி ராஜா, முள்ளுகளாக குத்தாதபடி தகப்பனே, எல்லாவற்றையும் இந்த வேளையில் நீர் எங்களுக்கு எடுத்து போட்டு உம்முடைய வசனத்தினால எங்களை இந்த நாளில் பலப்படுத்த போகிற கிருபைக்காம கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால அவையினர் ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஓமையில் நம்ம 4 நிலங்களை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு நிலங்களையும் விவரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஃபஸ்ட்டு எந்த நிலம் பார்த்தோம்? வழியோர நிலம். அது பறவைகள் விதைக்கும் போதே பறவைகள் கொத்தி தின்கிறது. அதாவது பிசாசானவன் வசனத்தை விதைக்கும் போதே எடுத்து போடுகிறான் என்று பார்த்தோம். அடுத்தது கற்பாறை நிலம். இது ஆழமற்ற நிலத்தை குறிக்கிறது. அதாவது வசனம் ஆழமாக வேரூன்றி போகாதனால கனி கொடுக்க முடியாமல் போகிறது. இன்றைய நாளில் பார்க்க போகிற இந்த முள்ளுள்ள நிலம் ஒரு முக்கியமான நிலமாக காணப்படுகிறது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இது ஒரு மனுஷனுடைய நிலையையும் அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் ஏன் ஆவிக்குரிய வாழ்வில் கனி கொடுக்க முடியாமல் போகிறான் என்பதையும் இந்த வசனம் விளக்குகிறது. இந்த ஓமையின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிலிக்கல் கான்டெக்ஸ்ட். விதைக்கிறவன் விதையை விதைக்கும் போதே சில விதைகள் எங்கே விழுவுதான்? முள்ளுள்ள நிலத்தில் விழுது. அதில் என்ன வளருது? விதையும் வளருது, முட்செடிகளும் வளருது. அதனால் என்ன பண்ணுது? அந்த விதை பலன் கொடுக்க முடியாமல் போயிற்று அப்படின்னு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. நான் பாயிண்ட்ஸ் வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 2வது, முள்ளுள்ள நிலத்தின் தன்மைகள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த தார்னி ஹார்ட். இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஆழமற்ற பாறை நிலத்தை போல இல்லை. இதில் நல்ல மண்ணும் காணப்படுது, ஈரப்பதமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுது? வசனம் உள்ளே போய் வளர தொடங்குது. ஆனால் அதே மண்ணில் முட்களும் மறைந்து காணப்படுகிறது. இயேசு பார்த்திங்கன்னா இந்த முள்ளை 3 காரியங்களாக அடையாளப்படுத்துகிறார். 1, உலக கவலைகள், கேர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக என்ன காணப்படுது? கவலை. எதை பற்றி? எதிர்காலத்தை பற்றிய பயம், உலக காரியங்களில் மூழ்கி இருக்கிறது. இவை என்ன பண்ணுது? நம்மளுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை போகாதபடிக்கு கிரியை செய்வதை தடுத்து விடுகிறது. 2வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம், சொத்து, உலக புகழ், இது மீதுள்ள பேராசை. அடுத்தது, செல்வந்தான் நமக்கு, அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறது. என்ன பண்ணுது? மனுஷனை தேவன்டேந்து பிரித்து விடுகிறது என்று வசனம் சொல்கிறது. 3வது, சிற்றின்பங்கள், ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, ஜீவனத்தின் இச்சையும் சிற்றின்பங்களும் என்று குறிப்பிடுகிறார். அது உலக ரீதியான தற்காலிக சந்தோஷங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுப்பதுன்னு. இந்த 3ம் இல்லாத மனுஷன் இங்கே உட்காந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்குமே என்ன இருக்கும்? இந்த முள் காணப்படுது. எப்படி இந்த முள் நம்முடைய வாழ்க்கையில் குத்திக்கிட்டே இருக்குது. அதனால் ஏன் வசனம் நமக்கு கிரியை செய்யாமல் காணப்படுதுன்னு இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம்.
அடுத்தது இதனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கி போடுது. ஸ்டோக்கிங் த வேர்டு. முள்ளுள்ள நிலத்தின் மிக முக்கியமான அம்சமே என்ன? அது நெருக்கி போடும். அதாவது ஒரு செடி வளரும்போது, முள் செடியும் பக்கத்தில் வளரும்போது என்ன பண்ணும்? அந்த செடியை நெருக்கி போடும். அதே போல் தான், அதாவது முட்செடி வேர்களும் பயிரோட வேர்களும் சேர்ந்து தான் வளரும். ஆனால் ரெண்டுமே எதுக்காக போட்டியிடும்? ஊட்டச்சத்துக்காக போட்டியிடும். அப்போ முள் வேகமாக வளர்ந்துச்சுன்னா நல்ல பயிருக்கு கிடைக்க வேண்டிய என்னது கிடைக்காது? சூரிய வெளிச்சம், தண்ணீர் கிடைக்காது, சத்தும் கிடைக்காம போகுது. அதை தடுத்து விடுகிறதா காணப்படுகிறது இந்த முள். அடுத்தது இதனால் என்ன ஏற்படுது அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில்? வசனம் முளைக்குது, செடியாக வளருது, ஆனால் அது கனி கொடுக்க முதிர்ச்சி அடைவதில்லை, அன்ஃப்ரூட்ஃபுல்லாக காணப்படுதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ பிற நிலங்களுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியோர நிலம் வசனம் உள்ளேயே போகலை, கற்பாறை நிலம் வசனம் உடனே முளைக்குது, முள்ளுள்ள நிலத்தில் வசனம் வளருது, ஆனால் ஆவிக்குரிய செயல்பாடு இல்லை. நல்ல நிலம் வசனம் ஆழமாக வேரூன்ற இடம் கொடுக்கிறது. அப்போ இந்த முள்ளுள்ள நிலம் நமக்கு என்ன எச்சரிக்கை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே நேரத்தில் உலகத்தையும் நேசிக்க முடியாது, தேவனையும் நேசிக்க முடியாது. இருதயத்தில் வசனம் வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தை தொடர்ந்து நிலத்தை எப்படி பண்படுத்துவாங்களோ அதே போல் வசனமாகிய பயிர் வளர்கிறதுக்கு முன்பாக அதுக்கு தடையாக இருக்கிற என்ன பண்ணணும்? கவலை, இந்த பண ஆசை எல்லாவற்றையும் எப்படி என்ன பண்ணணுமா? வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அப்போது தான் தேவனுக்கு பிரியமான கனியுள்ள நல்ல நிலமாக மாற முடியும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்த பாயிண்ட்டு, முள்ளுள்ள நிலத்தோட ஆபத்து என்ன? இந்த சப்டில் டேஞ்சர். வழியோர நிலமாகவும் இருந்துடலாம், கற்பாறை நிலமாக இருந்தலாம். அது பார்த்த உடனே என்ன செய்யும்? பலன் தராதுன்னு பார்த்துருவோம். ஆனால் அந்த முள்ளுள்ள நிலமாக இருந்தோம்னா என்ன பண்ணோம்? ஆபத்து அப்படின்னு சொல்லி வசனம் இயேசு சொல்கிறார். இது ஏன்னா போலியான தோற்றத்தை காண்பிக்கக்கூடிய சூழ்நிலையாக நமக்கு இருக்குது. இந்த நிலத்தில் செடி வளரும், ஆனால் இவங்க என்னத்தை குறிக்குதுன்னா, சபைக்கு போவாங்க, ஜெயிப்பாங்க, ஆனால் வெளிப்பிரகாரமாக என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய ஜீவியம் செய்வது போலவும் காண்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கனி உள்ள வாழ்க்கை கிடையாது. எனக்கு இருக்கிற முள் என்னன்னா, ரொம்ப நேரம் பேசினாலே எனக்கு தொண்டை காந்துடுது. அடுத்தது, முட்களின் மறைவிடமாக இருக்கிறது. இந்த நிலத்தோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரிஞ்சாலும் மண்ணுக்குள்ளே முட்களோட வேர்களும் மறைஞ்சு கிடக்கும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன காணப்படுது? ஆழத்தில் நம்ம வசனத்தை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வசனம் மேலோட்டமாக தான் காணப்படுது. ஆனால் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன காணப்படுது? உலக ஆசைகள், பணம், இதை தான் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? பக்தி செய்ய முயற்சிக்கிறோம். அதனால் என்ன ஏற்படுது? நம்மளுடைய இருதயம் எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த இருதயமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி, டிவைடட் ஹார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை. அப்போ முள்ளுள்ள நிலம் என்பது ஒரே நேரத்தில் உலகத்தையும் நேசித்து தேவனையும் நேசிக்க முயலும் ஒரு பிரிந்த இருதயமாக காணப்படுதுன்னு சொல்லி வசனம் தேவன் சொல்கிறார். அடுத்தது, பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பீடு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தேவன் இந்த முள்ளுள்ள நிலத்தை பயன்படுத்துவதை குறித்து நேரடியாக ஒரு கட்டளையாக சொல்கிறாரு. எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமரோடும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். என்ன முட்களில் உள்ள நிலத்தில் விதைக்காதீங்க, உங்கள் தரிசு நிலத்தை
உழுது போடுங்கள். அப்போ இதயத்தில் ஏற்கனவே என்ன இருக்குது? முட்செடிகள் காணப்படுது. முட்செடிகளான பாவ பழக்கம், கவலை, இதுதான் நம்மளுடைய இருதயத்தில் மண்டி போய் கிடக்குது. அதனால் வசனத்தை என்ன கேட்டாலும் என்ன கிடைக்கல, பிரயோஜனம் கிடைக்கலன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் இந்த முட்களை நம்ம முதலில் பிடுங்கி எறிய வேண்டும். இதுதான் இருதய சுண்ணத்து அல்லது மனம் திரும்புதல் என்று அர்த்தம். அப்போ நல்ல நிலமாக நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அப்போ என்ன பண்ணணும்? முட்களை வேரோட பிடுங்கணும். வேரோட பிடுங்கும் போது என்ன ஏற்படும்? இருதயத்தில் காயம் ஏற்படும். அப்போ அந்த காயத்தை நம்ம ஆற்றணும்னா வசனம்தான். அதுக்கு என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பு செய்யணும். அப்போ அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் இந்த உலக ஆசைகள், கவலைகளை, இந்த முட்களை எடுத்து போடுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செஞ்சு கர்த்தருடைய வார்த்தையாகிய கலப்பையினால் இருதயத்தை என்ன பண்ணணுமா? உடைக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அடுத்தது இந்த முட்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் முதல் புத்தகம் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த முட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. மனுஷன் பாவம் செய்த போதே என்ன பண்ணுது? பூமிக்கு கிடைத்த சாபத்தின் அடையாளமாக முள்ளும் குறுக்கும் காணப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முள்ளும் குறுக்கும் காணப்படும். இந்த முள்ளும் குறுக்கும் எதை குறிக்குதுன்னா, பாவத்தின் விளைவுகளையும் மாம்சத்தின் கிரியைகளையும் குறிக்குது. இயேசு குறிப்பிட்ட முட்களுக்கும் அதோட செயல்பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக கவலை, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம், தேவனுடைய பராமரிப்பின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் காணப்படுது. அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் தான் நமக்கு எல்லாமே தரும் அப்படின்ற எண்ணம். அதனால் என்ன பண்ணுறாங்க? பேராசைப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, நியாயமற்ற வழியில் நடக்கிறாங்க, திருடுறாங்க. இதெல்லாம் என்னது? பணத்தின் மயக்கம். அடுத்தது சிற்றின்பம், அது அதிகமாக நம்மள்கிட்ட காணப்படுது. என்னது? சமூக ஊடகங்கள், ஃபோனு, உலக இச்சைகள், பொழுதுபோக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுது? நெருக்கி போட்டு தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்காமல் எல்லாவற்றையும் தடுத்து போடுகிறதா காணப்படுது. அடுத்த பாயிண்ட்டு, முள்ளுள்ள நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவது எப்படி? த ரெமெடி. எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி டாக்டர் தருவார். ஃபீவரானாலும் சரி, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் டாக்டர் ஒரு ரெமெடி தருவார். அதே போல் தான் தேவனும் நமக்கு ஒரு ரெமெடி தராரு. என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம இருதயம் உள்ளுள்ள நிலமாக மாறாமல் நல்ல நிலமாக மாற வேண்டுமென்றால் ஆவிக்குரிய விவசாயம் செய்யணுமா. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்குதல். அடுத்தது முட்களை மேலோட்டமாக வெட்டினா போதாது, என்ன பண்ணாது? மீண்டும் மீண்டும் வளரும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விட மேலாக நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்து அதை வேறு பிடுங்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது தேட வேண்டும். அடுத்தது ஜெபத்தினால கவலைகளை பாரப்படுத்தணுமா. வசனம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆனால் என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அந்த கவலைன்ற முளை உங்களுடைய இருதயத்தில் எழும்பும் போதே அதை என்ன பண்ணணுமா? ஜெபத்தினால நசுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறீங்க? உலக காரியங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை வசனத்துக்கு கொடுக்குறீங்களா? அப்போ உலக காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ளாமல் வசனம் நம்மை ஆட்கொள்ள அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அப்போ முள்ளுள்ள நிலம் என்பது வார்த்தையை கேட்கும் இருதயம், ஆனால் உலகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட இருதயமாக காணப்படுது. வசனம் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த இருதயத்தில் என்ன பண்ணணுமா? இப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வீடு கட்டணுன்னாலுமே
ஒரு இடத்த சுத்தம் பண்ணணுமானா என்ன பண்ணுறோம், அதில் என்ன ஆக்கிரமிப்பு குப்பைகள் கிடக்குதோ அதை அகற்றிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுவாங்க, இல்லை எந்த காரியமோ செய்வாங்க. அதே போல் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அடுத்தது, உலக கவலைகள் என்னும் முச்செடிகளை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகம் சொல்லுது, கவலையை ஒரு பலவீனமாக பார்க்காம விசுவாசத்தை கொள்ளும் ஒரு முள்ளாக பார்க்குது வேதாகம். அதை தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34வது வசனம் வரைக்கும் கவலையை மேற்கொள்வதற்கான தெளிவான வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ அந்த கவலை என்ற முள் வசனத்தை இருதயத்தில் நெருத்து போடாமல் இருக்க 3 முக்கிய காரியங்களை பார்க்கலாம். தேவனுடைய பிதாத்துவத்தை நம்புதல், ட்ரஸ்டிங் ஃபாதர்ஸ் ப்ரொஃபிஷன், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம ஏன் வந்து விசுவாசம் வளர்கிறதுக்கு கவலைன்ற முள்ள நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி வளர்த்தோம்னா அந்த விசுவாசம் செத்து போயிடும். அதனால் நம்ம கவலைன்ற முள்ள எடுத்துட்டோம்னாலே விசுவாசம் நமக்குள்ள வேரூன்றி வளரும். 2வது, முன்னுரிமைகளை மாற்றுதல், ஷிஃப்டிங் ப்ரையாரிட்டிஸ். எதுக்கு நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு உலக காரியத்தை முதலாவதாக தேடினீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன பிறக்குமா? கவலை பிறக்கும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது உங்களுக்கு இந்த கவலையெல்லாம் மாறி போகும். அப்போ முன்னுரிமை நமக்கு எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், அது மாறும்போது உங்களுடைய இருதயத்தின் நிலத்தில் அந்த மண் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். 3வது, பரிமாற்றம் செய்யணும், த கிரேட் எக்ஸ்சேஞ்ச். எதுக்கு? கவலையை இருதயத்தில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது முள்ளாக மாறும். பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் நம்மளுடைய கவலையெல்லாம் விசாரிக்கிறவர்னு வசனம் தெளிவாக சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மாட்டேங்கிறோம், என்ன வச்சுட்டு எடுத்துக்கிறோம். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால நம்மளுடைய கவலைகளெல்லாம் என்ன பண்ணணுமா? அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ நம்மளுடைய கவலை பாரங்களை ஜெபத்தின் மூலமாக தேவன்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதே இதற்கான ரெமெடி என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்தது, விதைக்கவரன் உண்மையில் வரும் 4 நிலங்களும் தேவனுடைய வார்த்தை கேட்கும் மனிதர்களின் 4 விதமான இருதய நிலை. பார்த்தீங்கன்னா, வழியோர நிலம் வந்து கடின இருதயமாக இருக்குது, கற்பாறை நிலம் உணர்ச்சி வசப்படுகிற இருதயமாக காணப்படுது, இந்த முள்ளுள்ள நிலம் பிரிந்த இருதயமாக காணப்படுது, நல்ல நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலமாக காணப்படுகிறது. இந்த நிலங்களில் எல்லாத்துலேயும் நம்ம காண்றது விதை ஒன்று தான். விதைக்கிறவரும் ஒருத்தர் தான். யார்? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தான். ஆனால் கனி கொடுக்கறதும் கொடுக்காமல் போகிறதும் யார்? அந்த நிலத்தில் விழுகிற தன்மையை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த நிலமாக காணப்படுகிறோம் என்று நம்மளையே என்ன பண்ணணுமா? சோதித்து பார்க்கணும். அப்போ முள்ளுள்ள நிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலம் எப்படிப்பட்டது கிடையாது, கெட்ட நிலம் கிடையாது, அது வளமான நிலம்தான். ஆனால் தேவனுக்குரிய இடத்துல உலக காரியங்களை நம்ம அனுமதித்ததே அதன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. எனவே நம்மளுடைய இருதயத்தில் உள்ள முட்களை அவ்வப்போது ஆவிக்குரிய சுய பரிசோதனை செய்து கண்டறிந்து கர்த்தருடைய கிருபையால் அதை அகற்றி நல்ல நிலமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். சரி, இப்போ எபிரேய மூலமொழியில் இந்த முள்ளுள்ள நிலத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம்.
முள் என்பதற்கான எபிரேய வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் குறிக்க முள்ளை குறிக்க பல எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக 2 வார்த்தையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட்ஸ், QOTS, கோட்ஸ். இது வேதாகமத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிற முள் என்ற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, குத்துதல் அல்லது அறுவடைக்கு இடையூறாக இருப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்தது தர்தார், DAR. இது பொதுவாக நெருஞ்சில குறிப்பிடுகிறது. மிக வேகமாக பரவக்கூடிய முட்செடிகளை குறிக்கக்கூடியதாக காணப்படுது. இது எங்கே காணப்படுது வசனம்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்போ பார்த்தோம்ல, பூமி சபிக்கப்பட்ட போது அது முள். எதை குறிக்குது? கோட்ஸு. நெருஞ்சல்னா தர்தார். இது 2ஐயும் முளைப்பிக்கும் என்று எபிரேய மூலமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முள்ளுள்ள நிலம் எபிரேய பின்னணி என்னான்னு பார்த்தீங்கன்னா, எபிரேய கலாச்சாரத்தில் மொழியிலையும் நிலன்றதுக்கு அடாமா, ADAMAH, அடாமா. இதிலே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் பேர் வருது, ஆடம். அதாவது மனுஷனுடைய உருவாக்கத்தோடும் அவனுடைய இருதயத்தோடும் நெருங்கிய தொடர்புடையது இந்த முள்ளுள்ள நிலான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது என்னவாக இருக்குது? சாபத்தின் விளைவாக காணப்படுது. முள்ளுள்ள நிலம் இயல்பான படைப்பல்ல, அது பாவத்தினால் வந்த சாபத்தின் அடையாளம். மனுஷன் தேவனை விட்டு விலகும்போது அவனுடைய இருதயமாகிய நிலத்தில் நற்கனிகளுக்கு பதிலாக என்ன தரான்? முள் போன்ற பாவ சிந்தனைகள் தானாகவே முளைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயனற்ற தன்மை எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா, இப்போ முச்செடி எதுக்கு உதவும்? எதுக்குமே உதவாது. அது என்னத்துக்கு தான் உதவும்? எரிக்கிறதுக்கு தான் உதவும். எரிக்கப்படுவதற்கு மட்டுமே தகுதியான ஒன்றாக காணப்படுது. அப்போ முள்ளுள்ள வளமாக இருந்தாலும், நல்ல செடியை வளர்த்திங்கனாலும் அதன் சத்துக்களெல்லாம் எது உறிஞ்சிருமா? முள் உறிஞ்சு விடும். அதனால் விதைக்கப்படும் நல்ல விதை கனி கொடுக்காமல் போயிடும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேதனை மற்றும் தடை. இந்த எபிரேய வேர் சொல்லின்படி முள் என்பது வாழ்க்கையை கடினமாக்கும் காரணிப்பட்டிருக்கு. ஒரு விவசாயி முள்ளுள்ள நிலத்தில் எவ்வளோதான் அவன் விளைய வச்சாலும் அவன் என்ன தான் சம்பாதிப்பான்? வேதனையையும் சோர்வையும் தான் சம்பாதிப்பான். அவனால் நல்ல ஒரு பலனை அடைய முடியாமல் தான் போகும். அடுத்தது தீர்க்க தரிசனம் மற்றும் புதிய ஏற்பாட்டு இணைப்பு. எபிரேய மொழியில் இந்த ஆழமான பின்னணியை வச்சு தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இந்த விதைக்கிறவன் உவமையே சொல்கிறாரு. மத்தேயு 13 இயேசு முள்ளுள்ள நிலத்திற்கு விளக்கம் அளிக்கும்போது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது என்றார். எபிரேய மூலத்தின்படி முட்கள் எப்படி நல்ல பயிரோட இடத்தை ஆக்கிரமித்து அதற்கு சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கிடைக்காமல் நெருக்கி போடுகிறதோ, அப்படியே உலக கவலைகள் மனிதனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வளர விடாமல் நெருக்கி போடுகிறது என்று தேவன் சொல்கிறார். அப்போ இந்த முள்ளுள்ள நிலம் பார்த்திங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வார்த்தையையும் ஏற்றுக்கொள்வதை தடுத்து கவலைகள், பாவ இச்சைகள் மற்றும் உலக மாயைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பண்படுத்தப்படாத இருதயமாக காணப்படுது. அப்போ இந்த நிலம் செழிக்க வேண்டுமானால் இந்த முள் என்ன பண்ணணுமா? வேரோடு பிடுங்கப்பட்டு நிலம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. சரி, இப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம முள் எப்படி காணப்படுது? அது ஒரு தாவரவியல் சார்ந்த காரியம் இல்லை, ஆழமான ஆவிக்குரிய தீர்க்க தரிசனம் மற்றும் மீட்பின் உண்மைகளை குறிக்கும் ஒரு முக்கியமான அடையாளமாக காணப்படுகிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த முள் எப்படி காணப்படுது, யார் யாரோட சம்மந்தப்படுத்தி பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாவத்தின் விளைவு மற்றும் சாபத்தின் அடையாளம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் 17-18
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். என்ன பாவத்தின் விளைவாக இருக்குது? ஆதாம் வந்து முதல் மனிதன் அவன் செஞ்ச பாவத்தினால் வந்த சாபத்தின் அடையாளமாக இந்த முள் காணப்படுகிறது. அப்போ எபிரேய சிந்தனையின்படி பார்த்தீங்கன்னா இந்த முள் என்பது சாபத்தின் வெளிப்படையான அடையாளமாக காணப்படுது. மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையை மீறிய போதே இயற்கையாக அவனுக்கு என்ன பண்ணுது? விரோதமாக மாறியதன் அடையாளமாக பூமி முட்களை முளைப்பித்தது என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த மனுஷனுடைய கடின உழைப்பையும் வேதனையும் குறிக்கிறதா காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மனித இருதயத்தின் தடைகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7:22. இதில் கிரேக்க வார்த்தை என்ன இந்த முள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவே இந்த முள்ளுக்கு வந்து விளக்கம் அளிக்கும் போது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ முள் வந்து என்றால் நல்ல பயிருக்கு செல்ல வேண்டிய சத்துக்களை உறிஞ்சி அதை வளர விடாமல் நெருக்கி போடுகிறதோ, அப்படியே நம்மளுடைய இருதயத்திலும் வசனம் வேரூன்றி கனி கொடுக்க முடியாமல் இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணுது? நெருக்கி போடுகிறதா காணப்படுது. கனி கொடுக்க முடியாமல் நெருக்கி போடுகிறது. மூணாவது, வாழ்க்கையின் பலவீனங்கள் மற்றும் சோதனைகள். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய போராட்டத்தை முள்ளுன்னு உருவகப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் என்னுடைய மிகையான வெளிப்பாடுகளினால நான் என்னையே உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளுக்கு ஸ்க்ளோப்ஸ், அதாவது இந்த வார்த்தை வந்து கூர்மையான ஆணி அல்லது முள் அல்லது தசையை துளைக்கும் கம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்கோலோப்ஸ். இந்த முள் வந்து பவுலுக்கு என்ன பண்ணுது? ஒரு கடுமையான சரீர பலவீனமாக காணப்பட்டது. கண் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, சாத்தானால் வந்த கடுமையான உபத்திரவமாகவும் காணப்படலாம். இந்த முள்ளுக்காக என்ன பண்ணுறாரு பவுல்? தன்னையே தாழ்த்தி உம்முடைய கிருபை எனக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பூரணமாய் விளங்குவதற்கு இந்த முள் எனக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி தன்னையே தாழ்த்துறார். 4வது, தீய மனிதர்கள் மற்றும் பகைவர்களின் உருவகம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகத்தில் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் விரோதமாக எழும்பும் தீய மனிதர்களை குறிக்க இந்த முள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்து குடிகளை துரத்த விடாமல் விட்டால் அவர்கள் உங்களுக்கு கண்களின் முட்களாக காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அடுத்த மீகா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்களில் உத்தமன் முச்செடியிலும் கொடியவன் முள்வேலியிலும் மோசமானவன். மீகா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பகைவர்களை குறித்து இந்த முள் உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. எபிரேய மொழியில் முட்கள் என்பதற்கு தீங்கிழைக்கும், வழி தவற செய்யும் மற்றும் அழிவை கொண்டு வரும் மனிதர்களுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. லாஸ்டாக கிறிஸ்துவின் முள்முடி. இந்த சாபத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு முள் குறித்த மிக உன்னதமான ஆவிக்குரிய வெளிப்பாடு என்னென்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் காணப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரி, அவர்கள் முள்ளுங்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. ஆதியாகமம் மனுஷனால் வந்த பாவத்தால் பூமிக்கு வந்த சாபத்தின் அடையாளம் தான் இந்த முள். அதை வந்து அந்த முள்ளை ரோம பேரரசர்கள் போர் சேவர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை பரியாசம் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு முள்முடியை சுட்டுறாங்க, பரியாசம் செய்து அந்த முள்முடியை சுட்டுறாங்க. ஆனால் ஆவிக்குற ரீதியில் பார்த்தீங்கன்னா
மூலமாக வந்த சாபத்தை, அந்த முள்ளை இயேசு தன் தலையில் சுமந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் தேவன் சொல்கிறார். அப்போ பூமியின் சாபமாகிய முட்களை தன் தலையில் தாங்கியதன் மூலமாக இயேசு நமக்கு சாபங்களை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தையும் தந்தார்னு சொல்லி வசனம் சொல்கிறது. கடைசியாக நம்ம இருதயத்தில் வளரும் இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்பம், இந்த முச்செடியை மேலோட்டமாக வெட்ட விடாமல் என்ன பண்ணணும், வேரோட பிடுங்கி எறியணும்னு சொல்லி வேதாகம் கூறுது. இந்த வேதாகத்தின் அடிப்படையில் இதை நம்ம அகற்றி நல்ல நிலமாக மாற்றணும்னா என்ன செய்யணும்? 6 முக்கிய ஆவிக்குரிய படிகளை பார்த்து முடிப்போம். தரிசு நிலத்தை உழுது போடுதல். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஏற்கனவே பார்த்தோம். முட்களிலே விதிக்காதபடி உங்கள் தரிசு நிலத்தை உழுது போடுங்கள். இதில் உழுதல் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை உடைக்கும் செயலாக காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் கடினத்தன்மை, பாவப்பழக்கம், உலக ஆசை, இதை என்ன பண்ணணுமா, தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அழுது மனஸ்தாபப்படுவதே இருதயத்தை உழுவதாகும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். நம்ம இருதயம் கடினமாகும்போது வசனம் உள்ளே செல்லாது. எனவே நம்மளுடைய தினமும் ஜெபத்தில் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என் இருதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் இருதயத்தை கடினப்படுத்தாமல் மென்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமா, நம்மளையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்கிறார். 2வது, மாம்சத்தின் கிரியைகளை அனுதினமும் சிலுவையில் அறையணும். இந்த முட்கள் என்பது நம்மளுடைய மாம்ச இச்சையின் வெளிப்பாடாக காணப்படுது. இந்த மாம்ச கிரியைகளை நம்ம எப்படி கையாள வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த முட்செடிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த உலக பெருமை, பண ஆசை போன்ற முட்களை இருதயத்தில் தலை தூக்கும் போதே அவற்றை என்ன பண்ணணுமா, சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா. இந்த இச்சைகளுக்கு நான் மறுத்து விட்டேன் என்று விசுவாசத்தோடு பாவத்துக்கு விலகி நடக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். 3வது, இருதயத்தின் முன்னுரிமைகளை மாற்ற வேண்டும். பணத்தின் மீதும் உலக காரியங்கள் மீதும் உள்ள மயக்கம் நமக்கு வரக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை மற்றும் சிந்தனையின் நோக்கம் மாற வேண்டும். வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்போ நம்ம பூமியின் காரியங்களையே நம்ம சிந்தித்து கொண்டிருக்காமல், இந்த முட்களாகிய பூமியின் காரியங்களை சிந்திக்காம என்ன பண்ணணும், பரலோக காரியங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சிந்திக்கும் போது உலக முட்கள் தானாகவே பலம் இழந்து மடிந்து போகும். அடுத்தது, கவலைகளை ஜெபமாக மாற்றுங்கள். கவலை என்ற முள்ளு வசனத்தை நம்ம நெரிக்காமல் இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 எழுதிக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இந்த கவலை இருதயத்துக்குள்ளே நுழையும் போதே என்ன பண்ணணுமா, அதை உள்ளே வைக்காமல் ஜெபமாக மாற்றி இந்த கவலையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் நம்ம கொட்டி விடும்போது அப்போ தெய்வ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்போ முட்கள் வளரவும் இடம் இருக்காதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அடுத்தது, வசனமாகிய நீரினால் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். அப்போ ஒரு நிலத்தில் நல்ல பயிர் ஆழமாக வேரூன்றி படர்ந்து வளர்ந்தால் அங்கே முட்கள் வளர இடம் இருக்காது. அதுபோல் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்ப வேண்டும். எப்படி? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி, அவர் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் சுத்திகரிப்பினால் சுத்திகரித்து. அப்போ நம்ம தினமும் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படியும் போது இந்த வசனமாகிய தண்ணீர் நம்ம இருக்க முட்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, கழுவி சுத்திகரிக்கும்னு சொல்லி சங்கீதம் 119:11வது வசனம் சொல்லுது. அதில் என்ன சொல்கிறாரு தாவீது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன்.
அப்போ தாவீதை போல நம்முடைய இருதயத்தில் இந்த பாவம் ஆளாதபடிக்கு என்ன பண்ணணுமா? தேவனுடைய வார்த்தையை வைத்து காத்துக்கொள்ள வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது, தேவன் சொல்கிறார். அடுத்தது ஆவிக்குரிய தோட்டக்காரருக்கு இடம் கொடுத்தல். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய சுயபலத்தினால இந்த இருதயத்தில் உள்ள எல்லா முட்களையும் பிடுங்கிறது கடினம். அதனால் என்ன பண்ணணும்? தோட்டக்காரராகிய பிதாவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, யோவான் 15:1-2. இயேசு என்ன சொல்கிறாரு? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமாய் கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ இயேசு ஆகிய திராட்சை செடியில் நம்ம நிலைத்திருக்கும் போது பிதாவாகிய தோட்டக்காரர் நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவார். அப்போ அவர் கருத்தில் நம்ம கொடுக்கும்போது தேவையற்ற முட்களும் காய்ந்த சருகுகளும் நம்மள்கிட்ட இல்லாதபடி பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபையினால் நம்மளுக்கு சில வேளைகளை ஆவிக்குரிய சிற்றையும் கொடுத்து வெட்டி சுத்தப்படுத்துவார். அப்போ இருதயத்தில் இருக்க முட்களை அகற்றுவது என்பது ஒரே நாளில் முடிகிற காரியம் கிடையாது. அது டெய்லி நமக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதை மேற்கொள்ள நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா என்ன எச்சரிக்கை பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை. இதை மட்டும் வாசித்து முடிப்போம். எபிரேயர் 6:7-8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயிருக்கிறது. சுற்றறிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ தேவனுடைய கிருபையும் வார்த்தையும் நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருந்தோம். நம்ம வாழ்க்கையில் நற்கனிகளுக்கு பதிலாக இந்த முள் போன்ற பாவ குணங்கள் நமக்குள்ள வெளிப்பட்டால் அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு வழிவகுக்கும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அப்போ இந்த முட்களாகிய கவலை, உலக மாயை, பண ஆசை இதெல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? நம்மளுடைய இருதயத்திலேருந்து வேரோடு பிடுங்கி எறியும் போது மட்டுமே அந்த நிலம் நல்ல நிலமாக மாறும். அது 30, 60, 100 பலன் தரும் என்று தேவன் சொல்கிறார். நம்ம இதற்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திரும்பி நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்களை